மலைகள் சூழ்ந்த ஒரு சிறிய தமிழ் கிராமத்தில் அன்பும் துணிச்சலும் நிறைந்த ஒரு சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு குட்டி தம்பி ஒருவன். இருவரும் ஆடி குதித்து விளையாடும் சந்தோஷமான நாட்கள். ஆனால் ஒரு நாள் தம்பி திடீரென காணாமல் போனான். அவனை எங்கு தேடியாலும் காணவில்லை. கிராமத்தில் பழையொரு கதை பேசப்பட்டது. மலைக்கடியில் இருக்கும் ஒரு மர்மமான உலகம். அங்கே ஒரு பாம்பு ராணி வாழ்கிறாளாம். அந்த மாளிகைக்குள் நுழைவோர் மீண்டும் வெளியில் வரமாட்டார்களாம். அந்த கதைகள் கேள்வியாயிருந்தாலும் சிறுமிக்கு ஒரே எண்ணம், தம்பியை மீட்டுத்தான் ஆக வேண்டும். அவள் பயப்படவில்லை. ஒரு ஒளி விளக்கை எடுத்துக்கொண்டு 3 அடியாயங்கங்களால் நிரம்பிய மலைக்குகையை நோக்கி அவள் தனியாக சென்று விடுகிறாள். மெல்லிய காற்று வீசுகிறது. மழைத்துளிகள் விழுகிறது. இருள் எங்கும் பரவியிருக்கிறது. ஆனால் அவளது இதயத்தில் மட்டும் ஒரு ஒளி இருக்கிறது. தம்பியை மீண்டும் பார்க்கும் ஆசை. அவள் மலைக்குகையில் நுழைகிறாள். அந்த குகை வழியாக ஒரு மாய உலகம். அங்கு பேசும் பாம்புகள், பிரகாசிக்கும் பூக்கள், நிலவில் ஒளிரும் மரங்கள். அது ஒரு புதுமுகம் கொண்ட நாக உலகம். அவள் இறுதியாக ஒரு பெரிய மாளிகையை அடைகிறாள். அந்த மாளிகை பாம்பு ராணியின் அரண்மனை. அங்கு அவளுக்காக காத்திருக்கும் 3 மாய கேள்விகள். எதுவும் பாரம்பரியமோ புஸ்தக அறிவோ அல்ல. இதயம் கேட்ட பதில்கள்தான் அவசியம். முதல் கேள்வி, அன்பு என்றால் என்ன? அவள் நன்கு உணர்கிறாள். அன்பு என்பது கொடுப்பது, எதிர்பார்க்காமலே. இரண்டாவது கேள்வி, துணிச்சல் என்றால் என்ன? அவள் நினைக்கிறாள், பயம் இருந்தாலும் முன்னே செல்லும் மனம்தான் உண்மையான துணிச்சல். மூன்றாவது கேள்வி, மன்னிப்பு என்பது யார் செய்யக்கூடியது? அவள் தெளிவாக உணர்கிறாள். மன்னிக்கிறவனே உண்மையில் வலிமை மிக்கவன். அவளது பதில்கள் மாயம் போல மின்னி மாளிகையை ஒளியால் நிரப்புகின்றன. அந்த ஒளியின் நடுவே அவளது தம்பி மீண்டும் தோன்றுகிறான். அவள் தம்பியை தழுவிக்கொள்கிறாள். அதுவே அவளுக்கு ராஜதந்திரமாய் இருந்தது. இருவரும் கைப்பிடித்து மீண்டும் அந்த மாய உலகத்தை கடந்து கிராமத்திற்கு திரும்புகிறார்கள். இனி அந்த கதை கற்பனை அல்ல, அது ஒரு சத்தியமான நினைவாகும். அந்த சிறுமி நம்மை ஒரே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறாள். துணிச்சல் என்பது வயதில் இல்லை, அது உள்ளத்தில் உள்ளது. அன்பும் தைரியமும் இருந்தால் உலகம் எந்த நிலையிலும் வெல்ல முடியும்.